ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குருச்சந்திர யோகம். இப்போ இந்த குருச்சந்திர யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது அதிர்ஷ்டமா இல்லை அவமானம் கஷ்டத்தை தருமா அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னா நிறைய பேருக்கு குருச்சந்திர யோகம் இருக்குது. ஆனால் குருச்சந்திர யோகம் இருக்கிற மாதிரி லைஃப்பில் இருக்காது. அதுக்கு மாறாக நிறைய பிரச்சனைகளோடு அவங்க இருப்பாங்க. இப்போ நிறைய வீடியோவில் பார்த்திங்கன்னா குருச்சந்திர யோகத்தை அவமானம் தரும், கஷ்டம் தரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னால் யாரும் அப்படி சொன்னதில்லை. குருச்சந்திர யோகம்னா அது சிறப்பான யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ அது சிறப்பான யோகமா இல்லை அவமானத்தை கஷ்டத்தை தருதா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த பதிவுலையும் இப்படி கேட்டிருக்க முடியாது. உண்மையான பலன் இதுதான். குருச்சந்திர யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், அவருக்கு என்ன பலன் நடக்கும், அப்படி நடக்கிற பலன் அவரை பாதிக்குமா இல்லை அவருக்கு யோகத்தை கொடுத்துருமா அப்படிங்கிறது மிக தெளிவாக உண்மையாக சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் ஏன் அதை திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த பதிவை பார்த்த பிறகு குருச்சந்திர யோகம் இருக்கிற ஜாதகங்களில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த யோகம் இருக்கிற ஜாதகர் எப்படி அவருடைய வாழ்க்கை நிலை இருக்குது அப்படிங்கிறே தெரியும். சில பேருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக கூட இருக்கும். இப்படி ஒரு மோசமான ஒரு ஜாதக அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கா, அதே போல் அதிர்ஷ்டமான இந்த அமைப்பும் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் முன்னாலேயே நம்ம வாழ்க்கை நிலையை எப்படி அப்படிங்கிறத மாற்றி அமைச்சிக்கலாம். ஏன்னா ஒரு கிரகத்தினால் கிடைக்கிற நல்லது நடக்கும்போது அதனால் ஒன்றும் கிடையாது. ஆனால் பாதிப்பாக இருந்ததுன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாதிப்பு நடந்து தான் தீரும். அந்த பாதிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத முன்னமே தெரிஞ்சுக்கலாம், பாதிப்பை குறைச்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த குருச்சந்திர யோகம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். குருச்சந்திர யோகம் அதாவது குரு இருக்கிற இடத்துல கூடவே சந்திரன் இருக்கிறது. அதை குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அதே போல் குரு இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. அதே போல் சந்திரன் இருக்கிற இடத்துல 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இதுவும் குருச்சந்திர யோகம். அப்போ அதுக்கடுத்து குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாலும் இதுவும் குருச்சந்திர யோகம்தான். இது குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொன்னதுனால நான் அதை அப்படியே சொல்லிக்கிட்டு வரேன். ஆனால் குருச்சந்திர யோகம் எந்த மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டால் மிகப்பெரிய பாதிப்பில் இருந்து தப்பிச்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணுறது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ குருச்சந்திர யோகம் நான் சொன்ன மாதிரி குருவோட சந்திரன் சேர்ந்து இருக்கிறது. அதே போல் குருக்கு திரிகோணத்தில் சந்திரன் இருக்கிறது. சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து திரிகோணத்தில் குரு இருக்கிறது. இது குருச்சந்திர யோகம். உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அங்கேருந்து எண்ணி பாருங்கள். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கா, 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கான்னு. அதே மாதிரி சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல குரு இருக்காரா, 9ஆம் இடத்துல குரு இருக்காரான்னு பாருங்கள். 7க்கு 7 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரி இருக்காங்களான்னு பார்த்துக்குங்க. இது எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குன்னா ஒரு மோசமான கஷ்டத்தையும் மிக 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 மோசமான கஷ்டத்தையும் கொடுத்துரும், மிக யோகத்தையும் கொடுத்துரும். இது எப்படி இருந்தால் யோகம், எப்படி இருந்தால் கஷ்டங்கிறத சொல்லிடுறேன், பாதிப்புங்கிறத சொல்கிறேன். இப்போ அந்த சந்திரன் தான் மெயின். குருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அது முழு சுப கிரகம். சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறைன்னு இருக்குது. இப்போ வளர்பிறை சந்திரனோட குரு சேர்ந்து இந்த மாதிரி கேந்திரத்தில் இருக்கிறது, கேந்திரம் கிடையாது திரிகோணம், சந்திரன் குருவோட சேர்ந்து இருக்கிறது. 5ஆம் இடத்துல இருக்கிறது, 7 9 இருக்கிறது.
இந்த மாதிரி இருக்கிற சந்திரன் வந்து வளர்ப்பிறை சந்திரனாக இருந்தார்னா மிகப்பெரிய யோகம். பெரிய கோடீஸ்வரராக ஆகிறது, நல்ல செல்வாக்காக இருக்கிறது, அவங்க பேச்சுக்கு வந்து மரியாதை இருக்கிறது, நல்ல ஒரு சமூகத்தில் அந்தஸ்து புகழோடு இருக்கிறது. அதே போல் தொழில் வளர்ச்சி, கல்வியில் நல்ல ஒரு நிலை, வேலை, அந்தஸ்து, பதவி, இது எல்லாமே வந்து இந்த குரு வந்து சந்திரன் வளர்ப்பிறையாக இருந்து குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகமாக இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அது இல்லாமல் தேய்பிறை சந்திரன் இருந்து குரு சந்திர யோகம் இருந்தால் இதே போல தான் குருவோடு சேர்ந்து இருக்கிற சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறது. அதே போல் 5, 9, 7 இந்த மாதிரி இடங்களில் தேய்பிறை சந்திரன் இருந்தால் மிகப்பெரிய ரொம்ப மோசமான ஒரு பலனை கொடுத்துரும். இது ஏன் நான் வந்து இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஜாதகத்தில் வேறு எதையோ தேடிட்டு இருப்பாங்க. திசா புத்தி சரியில்லை, 6 கொடு திசை, 8 கொடு ஒரு திசை, அஷ்டம சனி, 7 சனி, இப்படின்னு பல விஷயங்கள் தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கான மூல வேர், ஆணி வேர் குருச்சந்திர யோகத்தில் தான் இருக்குது. குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து பலவீனமாக தேய்பிறை சந்திரனாக இருந்தாருன்னா மிகப்பெரிய பாதிப்பு. அது எந்த மாதிரி பாதிப்பை கொடுக்குன்னா பொருளாதார சிக்கல்களை தான் கொடுக்கும், மிகப்பெரிய அளவுக்கு கடன்காரனாக்கும், இல்லைன்னா மோசமான ஒரு பேர், அது கெட்ட பேர். இப்போ நிதி நிறுவனம் நடத்திட்டு அதனால் தலைமறைவாகிறாங்கல்ல, கஷ்டங்களை கொடுக்குதுல்ல. அதே போல் பெரிய பதவியில் இருக்கும்போது நிதி மோசடி நடக்கிறது, இதெல்லாம் இந்த தேய்பிறை சந்திரனோட குரு இருந்தால் நிச்சயம் நடந்துடும். எச்சரிக்கையாக இருக்கணும். பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க பணம் சம்பந்தமான பிரச்சனையில் வந்து அவமானம், கஷ்டம், அந்த தலைமறைவாகிறது, ஊரை விட்டு போகிறது, இப்படின்னு மிகப்பெரிய கஷ்டங்களை உருவாக்குறது இந்த குருச்சந்திரன் வந்து தேய்பிறை சந்திரன் சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக அவங்க லைஃப்பில் நடக்கும். சரி, வளர்ப்பிறை சந்திரனாக இருந்தால் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ குரு இருக்கிற இடத்துல இருந்து வளர்ப்பிறை சந்திரன் இருக்கார். ஆனால் அந்த சந்திரனை சனி பார்த்தாலும் இதே மாதிரி நடந்துடும். சனி பார்க்கும்போது இதே தேய்பிறை சந்திரனுக்குள்ளே பலன் நடந்துடும். நிச்சயமாக அவங்க பண விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. ஊரை விட்டு போகிறதுக்கு தலைமுறை ஆகக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகும். எப்படியும் இதை மாற்ற முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். இது இந்த குருச்சந்திரன் இணைவில் தேய்பிறை சந்திரன், அதே போல் குரு சந்திரன் இந்த இணைவெல்லாம் இருந்து சனி பார்வையில் சந்திரன் இருந்தாருன்னா இந்த நிலைமை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் வீடியோலெல்லாம் சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறாரு குரு சந்திர யோகங்கிறது மிகப்பெரிய யோகம், அதிர்ஷ்டம் கொடுக்கும், கஜகேசரி யோகம், ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு இது அவமானத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்குங்கிறாரு. ஆனால் ரெண்டுக்கும் தெளிவான ஒரு விடை நான் இதில் சொல்லியிருக்கேன். வளர்ப்பிறை சந்திரனாக இருந்தால் யோகமாக கொடுத்துட்ருக்கோம். நடுவில் சனி பகவான் தலையீடு இருக்கக்கூடாது. சந்திரனுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கக்கூடாது. வளர்ப்பிறை சந்திரனாக இருந்து சனி பகவான் பார்த்து இருந்தார்னா நிச்சயம் அவங்களுக்கு இதே மாதிரி நடந்துடும். சுக்கிரனெல்லாம் பார்க்கணும், ராகுவோடு இணைஞ்சிருக்கும், நிறைய ஜாதகமே கெட்டிருக்கும் இந்த திசா புத்திகள். அதே போல் அந்த அஷ்டம சனி 7 சனி நடக்கிற காலத்தில் அதை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே குரு சந்திரன் பிரச்சனை பெருசாக இருக்கும். அதனால தான் அதை பேஸ் பண்ணி இவங்களுடைய லைஃப்பு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குது. இதில் நிச்சயமாக இந்த குரு சந்திரன் இணைவில் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறவங்க, கேஷியராக வேலை பார்க்குறவங்க, நிதி நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க, நிதி நிறுவனத்தை வச்சு நடத்துகிறவங்க, சீட்டு செட் பண்ணி நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தேய்பிறை சந்திரன் குருவோடு இருக்கும். இல்லைன்னா வளர்ப்பிறை சந்திரனாக இருந்தால் சனி பார்வையில் சந்திரன் இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துடும். இப்போ நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இது மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா
மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும். இது பாதிப்பு கொடுக்கறது வந்து வேறு எந்த ஒரு பாதிப்பும் இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அவ்வளோ மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க. மன கஷ்டம்னா சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரி பாதிப்பு வந்த பிறகு குரு வந்து இவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 6ஆம் இடத்த 2ல் லக்னத்துக்கு 2ல் குரு இருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா 6ஆம் இடத்த குரு பார்த்துருவார், 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஏன்னா அவருடைய 5ஆம் பார்வையில் 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதே போல் 9ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த பாதிப்பெல்லாம் வந்த பிறகு இந்த 6ஆம் இடத்தை பார்த்தாருன்னா இவங்களுக்கு இந்த போலீஸு கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இதில் தப்பிச்சிருவாங்க. பிரச்சனை இருக்காது. பிரச்சனை வர அளவுக்கு வரும். ஆனால் இவங்களுக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு சக்தி இவங்களை காப்பாற்றிடும். இவங்களுக்கு பிரச்சனை வராது. அதே போல் 8ஆம் இடத்தை பார்க்கையில் ஆயுளுக்கு இவங்களுக்கு கஷ்டம் வராது. ஆயுள் பிரச்சனை இருக்காது. ஆயுளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அப்படி குரு வந்து 6, 8 பார்க்கலன்னா அந்த மாதிரி பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். என்ன இப்படி பேசிட்டார், இவ்வளோ பெரிய எச்சரிக்கை கொடுக்குறாருன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி நடந்தவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி பாதித்தவங்க இந்த பதிவை கேட்டாங்கன்னா 100% நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். ஏன்னா குருச்சந்திர யோகத்தை பற்றி இது யாரும் இப்படி பேசுனதே இல்லை. குருச்சந்திர யோகத்துக்குன்னு ஒரு பதிவில் நான் இப்படி பேசியிருக்கேன்னா எவ்வளோ உண்மை இருக்குன்னு பாருங்கள். எத்தனை ஜாதகத்தை வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதே போல் இது எந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் பொதுவாக பொறுப்பான பதவியில் இருக்கவங்க, அரசு பதவியில் இருக்கவங்க, அதே போல் கேஷு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தலையீடு இருக்கிறவங்க, கடன் வாங்குகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த தொழிலில் பெரிய அளவுக்கு இப்போ கடன் வாங்கி செய்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து மிக எச்சரிக்கையாக நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த பாதிப்பு ஏற்படும். இது நான் பேசுனது என்னுடைய சேனல் சின்னதாக இருக்குது, குறைச்ச பேருக்கு தான் போய் சேரும். இது ஒரு பெரிய சேனல், அதாவது எடுத்தவுடனே 1,00,000 பேருக்கு போய் சேர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பதிவு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, இது பெரிய புண்ணியமாக போயிடும். ஏன்னா இந்த மாதிரி குரு சந்திர இணைவு இருக்கிறவங்க அதை யோகம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த யோகம் இருந்தால் ஒன்றும் தெரியாது, ஆனால் பாதிப்பு வந்தால் எவ்வளோ பெருசாக வருங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கேன். நான் சுருக்கமாக தான் இதில் பேசியிருக்கேன். இது எந்த காலகட்டத்தில் வரும், எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு கிரகம் வந்து பாதிப்பை தருதுன்னா அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட திசை வரணும்பாங்க. அப்படி கிடையாது. இது மற்ற இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் 6, 8 இந்த மாதிரி திசா புத்தி நடக்கிறப்ப பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் இந்த பிரச்சனை தான் பிரதானமாக இருக்கும். அதே போல் 7.5 சனி, அஷ்டம சனி காலத்தில் இந்த மாதிரி சம்பந்தம், இந்த குருச்சந்திரன் சம்பந்தமே இருக்காது, ஆனால் இந்த பிரச்சனை வந்துடும். அப்போ தான் இவங்க இந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. இப்போ நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை வச்சு ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 100% கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பாதிப்பு ஒரு ஜாதகத்தில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் அவங்க ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை நிலையை மாற்றிக்கலாம். முழுவதும் மாற்ற முடியாது, ஆனால் ஓரளவுக்கு மாற்றிடலாம். மிக சரியான ஒரு பலன் வந்து அவங்களுக்கு உண்டாகும். ஏன்னா பாதிப்புங்கிறத தெரிஞ்சிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நிலையை மாற்றலாம்ல. இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை நிலையை மாற்றிக்கலாம். ஓரளவுக்கு அதை சமாளிக்கும் திறனுக்கு வந்துடலாம். அதை தான் நான் சொல்கிறேன், சமாளிக்கக்கூடிய நிலை வந்துடும். ஓகே, இப்போ நான் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.